ஹலோ மக்களே, பார்த்தீங்கன்னா இது திண்டிவனம் சைடில் கல்பாக்கன்ற ஒரு ஊர். இது ஒரு சின்ன ஒரு மலைக்குன்று தான். இது வந்து கல்பாக்கத்து மலைன்னு சொல்லுவாங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கான், என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், இது மேலே வந்து அதிகமாக வந்து ப்ரேயர் பண்ணலாம் வருவாங்க. இது வந்து ஒரு மலைக்குன்று தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. வயசானவங்க கூட இது மேலே ஈஸியாக ஏறி வர மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ மகாபலிபுரம் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து எப்படி இருக்குது? கொஞ்சம் சிம்பிளாக தானே இருக்குது. அங்கே இருக்க அந்த வெண்ணெய் பந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பாறையும் நல்லா இருக்குது. பாருங்கள் வியூ. பாருங்கள், இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் மேலே ஏறி வந்துட்டேன் கிட்டத்தட்ட. செம்மையாக இருக்குது. லைட்டாக மூச்சு வாங்குது. கொஞ்சம் ஏறி மேலே வந்துட்டோன்னா இப்போதான் ஃபுல் வியூ தெரியுது. இதிலே வந்து சிட்டுக்குருவி பாறை அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பந்தக்கல்னு சொல்லிட்டு அது ஒரு வேறு ஒரு சின்ன ஒரு குன்று. இது வந்து கல்பாக்கத்து மலை. வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம். ரொம்ப ஒரு ரம்மியமான அமைதியான ஒரு சூழ்நிலை. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். இப்போ புனித வெள்ளிக்கும் இங்கே தான் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. அவ்வளோ ஆள் நடமாட்டம் இல்லை, ஜனங்களும் அந்தளவுக்கு வரமாட்டாங்க. ஆனால் இதிலே வந்து குகை மாதிரி அமைப்பும் இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகிலாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பாறை. இதுக்கு அடியிலேயே ஒரு குகை மாதிரி அமைப்புலாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இருட்டுனதால் அந்தளவுக்கு கீழெலாம் போகக்கூடாது. ஏன்னா காட்டு பண்ணி அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. பாருங்கள், இது வந்து இந்த சைடு போனால் அந்த சைடு அப்படியே வரலாம். இப்படி இருக்கு பாருங்கள். நான் இந்த மாதிரி அந்தளவுக்கு பார்த்ததே இல்லை. நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா ஒரு பெரிய குவாரி மலை மாதிரி இருக்குது. இதுவே அந்த சைட்லாம் போய் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா அந்த கிட்டத்தட்ட அந்த குவாரி லொக்கேஷன் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எல்ஐசி பில்டிங் மேலேருந்து பார்த்தா எவ்வளோ ஹைட்டு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தான் இங்கே வியூ பாயிண்ட் தெரியுது. கரெக்டாக திண்டிவனம் வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து வெள்ளிமேடுப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து கல்பாக்கம்னு பஸ் ஏறினா கூட இங்கே வந்து விட்டுருவாங்க. நீங்கள் வந்து இங்கே சுற்றி பார்க்கலாம். ஆனால் வெயிலில் வந்தேன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், ஸ்வெட்லாம் வரும். கொஞ்சம் பார்த்துங்க. ஈவினிங் டைமில் வந்தால் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக. முக்கியமாக ஜபம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கெலாம் இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக அது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அது கூட இந்த கல்பாக்கத்து ஊரில் தான் வச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மலை சைடு அந்தளவுக்கு எதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அந்தளவுக்கு வந்ததில்லை. ஆனால் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. சின்ன மலைன்றதால ஈஸியாக ஏறி இறங்கிடலாம். எனக்கு பருவதமலை இப்போ தான் நான் ரீசெண்டாக ட்ரிப் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இன்னும் அந்த சைட்லாம் போய் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா ஒரு க்ரீன் பீஸாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஆனதால் அந்த சைட்லாம் கொஞ்சம் ரொம்ப இருட்டாக, இன்னும் குகை மாதிரிலாம் இன்னும் அதிகமாக இருக்கும். இங்கே தான் மக்களை போன வருஷம் வந்தபோது இந்த சுருட்டைக்கோல் பழம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு பறித்து கொடுத்தான். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது.
பாருங்கள். ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய வேப்ப மரம் தான், எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் தான் இருக்குது அதிகமாக. நல்லா இருக்கு பாருங்கள். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு கோயில் மணி ஒன்று இருக்கும் இல்லையா, அதை அப்படியே அடிச்சு விட்டு போயிடுங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். பாய் மக்களே, பாய்.